ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காய் பொரியல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கசப்பு வராமல் இருக்க நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது என்ன பொருள் தெரியும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பாவக்காய் நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு ஆயில், அதுக்கப்புறம் சால்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற எல்லா பாவக்காவையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுருக்கிற எல்லா பாவக்காவையும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, அது ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு சேர்க்க போகிறதில்ல, டைரெக்டாக வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம மசாலா போட போகிறோம். மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்படி தான் நம்ம ட்ரையாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கரிஞ்சிராம மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க சிக்கன் மசாலா போட்டுறோம். சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நம்மளோட சீக்ரெட் பொருள் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன பொருள்னா, ஆமாங்க, எக்கு தான். எக்கு நான் பெரிய ஒரு பாவக்காவுக்கு நான் 3 எக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன பாவக்காவுக்கு ஒரு 2 எக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 எக்கு எடுத்து இந்த மசாலாவோட நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பாவக்காவையும் இந்த எக் ஃப்ரைக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாவக்காயில் அந்த மசாலா எல்லாம் இறங்குற மாதிரி நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பு அவ்வளோவா இருக்காது, ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும். பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றி சர்வ் பண்ணுற வேலை தான். பாருங்கள், அழகுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுருக்கேன். இது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.